இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமமூர்த்தி நகரில் உள்ள குடியிருப்பில் 34 வயதான ஷர்மிளா என்ற பெண் தனியாக வசித்து வந்துள்ளார். கம்ப்யூட்டர் இன்ஜினியரான ஷர்மிளா அங்குள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி இரவு ஷர்மிளாவின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஷர்மிளாவும் சடலமாக கிடந்துள்ளார். உடனடியாக விரைந்து வந்த ராமமூர்த்தி நகர் போலீசார் ஷர்மிளாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலில் தீ விபத்தால் மின்கசிவு ஏற்பட்டு அதன் பின் மூச்சு திணறலால் ஷர்மிளா உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஷர்மிளா மூச்சு திணறல் காரணமாக இறக்கவில்லை என்றும் யாரோ அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்தது. இதனிடையே ஷர்மிளாவின் செல்போனை 18 வயது கல்லூரி மாணவர் ஒருவர் பயன்படுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மாணவரை பிடித்து ராமமூர்த்தி நகர் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி போலீசாரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த மாணவரின் பெயர் கர்னல் குரை. கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஷர்மிளா தங்கியிருக்கும் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது பக்கத்து வீட்டில் கர்னல் குரை வசித்து வந்துள்ளார். பக்கத்து வீட்டுக்காரர் என்பதால் ஷர்மிளா கர்னல் குரேயுடன் நன்றாக பேசி பழகி வந்துள்ளார். ஆனால் அதனை வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு ஒருதலைபட்சமாக கர்னல் குரை ஷர்மிளாவை காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பால்கனி வழியாக ஷர்மிளாவின் வீட்டிற்குள் குதித்த கர்னல் குரே அங்கு நின்று கொண்டிருந்த ஷர்மிளாவை பின்பக்கமாக திடீரென கட்டிப்பிடித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷர்மிளா கடுமையாக எச்சரித்ததுடன் கூச்சலிட்டுள்ளார். ஆனால் கல்லூரி மாணவனோ தனது பாலியல் ஆசைக்கு இணங்குமாறு அத்துமீறியிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஷர்மிளா எச்சரிக்க கடும் ஆத்திரமடைந்த கர்னல் குரே வாயை மூடி கழுத்தை நெரித்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே ஷர்மிளா உயிரிழந்துள்ளார். இதனை மறைப்பதற்காக அங்கிருந்த துணி மற்றும் ஷர்மிளாவின் பொருட்களை பெட்டியில் எடுத்து போட்டு தீ வைத்து கொளுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். ஆனால் போகும்போது ஷர்மிளாவின் செல்போனையும் திருடி சென்றுள்ளார். இதனிடையே பெட் முழுவதுமாக எரிந்து பின்னர் வீடு முழுவதுமாக அந்த தீ பரவி இருக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கல்லூரி மாணவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ஆசைக்கு இணங்க மறுத்த பெண் இன்ஜினியரை கல்லூரி மாணவர் கொலை செய்த சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.